வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் நாங்கள் ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில் ஒரு கல்விமானை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம். நிர்வாக சேவையில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்தவர், பல்வேறு அமைச்சுக்களில் பணிபுரிந்திருக்கிறார். அதுவும் அமைச்சினுடைய செயலாளராக பணிபுரிந்த ஒருவர். தற்போது காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தினுடைய செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய உயர் பதவிகள் வகித்ததை பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கொஞ்சமாக அல்லது அரிதாகத்தான் இவ்வாறான பதவிகளுக்கு வருகிறார்கள். அந்த வகையில் வந்தவர்களில் இவருக்கும் அந்த பெருமை இருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகமாக ஆரம்ப காலத்தில் செயற்பட்ட இவர் இறுதியாக பொருளாதார கொள்கை திட்டமிடல் விசேட செயற்திட்ட அமைச்சினுடைய செயலராக செயற்பட்டு அதிலிருந்து ஓய்வு பெற்று இப்போது காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தினுடைய செயலராக செயற்பட்டு வந்திருக்கின்ற எம்ஐஎம் ரஃபீக் அவர்கள்தான் இன்றைய தினம் எமது ஞாபகம் வருது நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பிரமுகர் அதிதி என்று கூட நாங்கள் கூறலாம். அவருடைய வாழ்க்கை படித்தரங்கள் எப்படி அமைந்திருந்தன, அவருடைய இந்த உயர்நிலைக்கு எவ்வாறு வந்திருந்தார் என்பது பற்றி இன்றைய தினம் நாங்கள் விரிவாக அவருடைய ஞாபகங்களை மீட்டி பார்க்க போகின்றோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம். எம்ஐஎம் ரஃபீக் என்றால் நிர்வாக சேவையில் எல்லோருக்குமே தெரியும். நீங்கள் எவ்வளவு ஒரு தேர்ச்சி பெற்ற அதனிடத்தில் நேர்த்தியான ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது அதிகாரி என்று. இந்த நிலையில் நீங்கள் கிழக்கு மண்ணைச் சேர்ந்த ஒருவர். SLAS பாடத்திட்டத்தில் அல்லது அதற்கான பொது பரீட்சையில் நீங்கள் தோற்றிய பொழுது கிழக்கு மாகாணத்திலேயே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நிலையில் உங்களுடைய ஆரம்ப காலம், உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சூழல், இவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. முதலில் நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்துக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் உண்மையாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த காத்தாங்குடி என்னும் இடத்தை பிறப்பிடமாக கொண்டவன். 1957 நான் பிறந்தது. எனது தகப்பனார் ஒரு பிரபலமான பாடசாலை அதிபராக கடமையாற்றிய MKM இஸ்மாயில் அவர்கள் பல பாடசாலைகளில் அதிபர்களாகவும் காத்தாங்குடி, ஓட்டமாவடி, ஏறாவூர் போன்ற பல பிரதான கல்லூரிகளின் அதிபராக கடமையாற்றி கிட்டத்தட்ட 40 வருடங்கள் சேவையின் பின்பு ஓய்வு பெற்று கடந்த 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்பாக இறையடி எழுதினார்கள். அவர்கள் எனது வளர்ச்சியில் மிகவும் பெரும் பங்கினை ஆற்றினார் என்பதில் எந்த மறுப்பு கருத்தும் இல்லை. எனக்கு சகோதரர்கள் 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும். ஆரம்பத்திலிருந்தே எனது தகப்பனார் என்னிடம் கூறுவார், கண்டிப்பாக நீ ஒரு காலத்தில் நிர்வாக சேவை பரீட்சை எழுத வேண்டும், அந்த நேரத்தில் ஒரு உதவி அரசாங்க அதிபராக வர வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். அவர் தந்த உற்சாகத்தின்படி நான் காத்தாங்குடியிலும் ஆரம்ப கல்வியை, பின்னர் 6, 7, 8ஆம் வகுப்புகள் சிவானந்தா கல்லடி வித்தியாலயத்திலும், மட்டக்களப்பு மெதடிஸ் மத்திய கல்லூரியிலும், பின்னர் சென்ட் மைக்கேல்ஸ் கல்லூரியிலும் கல்வியாற்று அங்கிருந்து நான் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அதே நேரத்தில் எனக்கு ஆசிரியர் பதவியும், உதவி ஆசிரியராக நான் கடமையாற்ற மட்டக்களப்பு பகுதியில் எனக்கு கிடைத்தது. அதன் பின்பு 80ஆம் ஆண்டில் நான் எனது பல்கலைக்கழக பட்டத்தினை முடிவுறுத்தி கொண்டு 81ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவை சேர்த்து கொள்வதான திறந்த போட்டி பரீட்சை இடம்பெற்றது. நிர்வாக சேவைக்கு திறந்த போட்டி பரீட்சை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்ற வகையில் திறந்த போட்டி பரீட்சையில் 26 வயதுக்குட்பட்ட ஆக்கள் நேரம் பட்டதாரியாக இருக்க வேண்டும், சோதனை எழுதலாம். அந்த வகையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. நான் கிட்டத்தட்ட 107 பேர் திறந்ததும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளிலும் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் நான் 2 முஸ்லீம்களில் ஒருவராக அந்த 82ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டார். மற்றவர் யார்? மற்றவர் இக்பால் என்று. அவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை. அவர் கொஞ்சம் வயது கூடியவர். அவர் பட்டம் இல்லாமல் எழுதலாம். அவர் எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முதலே அவர் ஓய்வு பெற்று விட்டார். 57 பேர் நாங்கள் திறந்த போட்டி பரீட்சையில் வந்தார்கள். அதில் ஒரே ஒரு முஸ்லீம் நானாகவும் 2
தமிழ் மக்களும் மற்ற எல்லாம் பெரும்பான்மையினர். அதாவது உங்களுடைய லட்சியம் ஒரு உதவி அரசாங்க அதிபராக வருவது அப்படியா? எனக்கு கூடுதலாக அதை பற்றிய அந்நேரம் விளக்கம் குறைவு இருந்தாலும் எனது தகப்பன் அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். நிர்வாக பரீட்சை எழுத வேண்டும் என்று. அந்த வகையில் நீங்கள் அந்த நேரமே கெட்டிக்காரமானவர் என்று நான் நினைக்கிறேன். 5 வருடம் ஆசிரியராக கல்வியேற்ற பின் நிர்வாக இந்த பதவிக்கு முதல் பதவியாக எனக்கு உதவி அரசாங்க அதிபர் களுவாஞ்சிக்குடியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில். அது ஒரு தனி தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதி. அதுக்கு எனக்கு முதல் ஒரே ஒரு முஸ்லீம் உதவி அரசாங்க அதிபராக கிடைக்க வாய்ப்பு கிடைத்தது. களுவாஞ்சிக்குடி, வெள்ளாவளி, பட்டிப்பளை என்ற 3 பிரிவுகளுக்கும் நான் உதவி அரசாங்க அதிபராக கிட்டத்தட்ட ஒரு வருடம் சேவையாற்றிய பின்பு அதன் பின்பு கிண்ணியா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியா பிரதேச பிரிவுக்கு சென்று அங்கு ஒரு 3.5 வருடங்கள் சேவையாற்றினேன். அதன் பின்பு கொழும்புக்கு எனக்கு மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரம் நாட்டின் சூழலும் மோசமாக மாறிக்கொண்டு வந்தது. நான் கொழும்புக்கு வந்து இங்கே நான் எனது மாஸ்டர்ஸ் கல்வியை முடிக்கக்கூடிய இருந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் முடித்து கொண்டு அதன் பிறகு எனக்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பணிப்பாளர் நாயகமாக கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டேன். அதாவது உங்களுடைய தந்தையாருடைய வழிகாட்டுதல் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுவும் ஒரு தந்தையினுடைய வழிகாட்டுதல் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமான ஒன்று. உங்களுடைய தந்தையாருடைய வழிகாட்டல், அந்த நெறிப்படுத்தல் எப்படி அமைந்திருந்தது சின்ன வயதிலிருந்து? நீங்கள் அந்த ஊர்களை உள்ள மக்களிடம் விசாரித்து பார்த்தால் தெரியும். MKM இஸ்மாயில் என்றால் அவர் மிகவும் கண்டிப்பானவர், மிகவும் நேர்மையாக கடமையாற்றிய ஒரு அதிபர், பாடசாலை அதிபர். அவர் மிகவும் படிப்புகளில் மிகவும் கவனமாக, அந்நேரம் நாங்கள் பாடசாலை படிக்கும் காலங்களில் தற்போதைய டியூஷன் வகுப்புகள் குறைவு. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் நித்திரையை விட்டு எழுப்பி எனக்கு பாடங்கள் அது எனக்கு மட்டுமல்ல என்னை சகோதரர்களுக்கும் சேர்த்து படிப்பித்து கொடுப்பார். அப்போ அவர் இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்கள் உதாரணமாக தவணை பரீட்சைகள் அதில் நடந்தால் அந்த பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சை முடிந்தபின் வீட்டுக்கு சென்று அந்த வினாத்தாள்களுக்கு என்ன விடை அளித்தார்கள் போட்டு நாங்கள் அவரிடம் சொல்ல வேண்டும். அவர் அந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணார். அப்போ எனக்கு ஓலெவல் நான் எழுதினான் மட்டக்களப்பு மெதடிஸ்ட மத்திய கல்லூரியில். அதில் நான் கல்விப்பத்திர சாதாரண பரீட்சையில் பெஸ்ட் ரிசல்ட் எடுத்தேன். அந்நேரம் பிடி சின்னையா, இப்போ அண்மையில் காலேஜ் என்ற பிரின்ஸ் காசினார் எல்லாம் படிப்பித்தவங்க. அதுக்கு பிறகு கமல்நாதன் அண்டு வித்வான் கமல்நாதன் சென்ற மைக்கேல்ஸில் பிரின்சிபலாக இருந்தவர். அவரோட டைமில் போய் நான் பர்டிகுலர் சென்ட் மைக்கேல்ஸில் இருந்து தான் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணினேன். இது ஆரம்ப காலம். நீங்கள் அந்த வயதில் சரியான சுட்டியாக இருந்தீர்களாமே? அது சில விளையாட்டுகளில் அதுகளில் கலந்து கொண்டது உண்டு. ஆனால் பெரிய விளையாட்டு போட்டிகளில் கலந்து சிறப்பிக்கவில்லை. அதாவது வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் உங்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறையும் கரிசனையும் உங்களுடைய தந்தையாருக்கு இருந்தது. நிச்சயமாக. எனவே நீங்கள் ஒரு கட்டத்தில் அத்தியாவசிய சேவைகள் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகமாக தேர்வு செய்யப்படுகிறீர்கள். அதற்கு பிறகான உங்களுடைய படித்தரங்கள் எவ்வாறு மேல் நோக்கி சென்றன? 90ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வடகிழக்கில் மிகவும் பிரதான பிரச்சனைகள் உருவாகிவிட்டது. 90ஆம் ஆண்டில் நான் ஒரு கொழும்பில் மாஸ்டர்ஸ் கல்வியை முடித்து கொண்டு ஒரு கூட்டம் ஒன்றுக்கு கொழும்பு வந்துவிட்டு மட்டக்களப்பு திரும்பும் வழியில் தான் எனக்கு ரேடியோ மூலமாக செய்தி கிடைத்தது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர், மேலதிக ஆணையாளர் நாயகமாக கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக ரஃபீக் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று. அப்பொழுது நான் உண்மையில் ஒரு 8 வருடம்தான் எனது சேவை காலம் முடிவடைந்திருந்தது. அப்போ என்னோட நியமிக்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் அரசாங்க அதிபராக இருந்த தேவநேசன் நேசையா
வடக்குக்கும் நான் கிழக்குக்கும், மற்றது சேவையாளர் நாயகமாக சரித்திரத்தை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்பொழுதும் நான் நம்பவில்லை, நானாக இருக்க முடியாது, வேறு யாரும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று. ஆனால் 2-3 நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு தெரியடைஞ்சது நீங்களே தான் நான் தான் என்று. மற்றது நான் அந்த செய்தி கிடைக்கக்குள்ளே நான் மட்டக்களப்பு போகிற வழியில் மட்டக்களப்புக்கு போக முடியாமல் புலனறுவையில் ஒரு அகாதி முகாமில் ஒரு 7-8 நாள் தங்கியிருக்கும் பொழுது தான் இந்த செய்தி கிடைச்சது. ஏன் அகதி முகாமில் அங்கால போகிறதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. பிரச்சனையின் காரணம் யுத்த சூழ்நிலை 90ஆம் ஆண்டில் ஜூன் மாதத்தில். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். எனவே தற்போது கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு கூட இவர்கள் மிக முக்கியமான ஆளுமைகளாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உந்து சக்தி அளிக்கக்கூடிய எந்த ஒரு தூரத்தையும் அடைய முடியும் என்பதற்கு முக்கியமான அடையாளமாக திகழ்கிறார்கள். எனவே சார், நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலம், அதே நேரத்தில் இப்போது அத்தியாவசிய சேவைகள் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அல்லது ஒரு அந்தஸ்துடன் கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு கிடைத்ததற்கான செய்தியும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய ஊருக்கு போக முடியாத ஒரு சூழலும் உருவாகி விடுகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? ஆமாம், நான் அந்த நேரத்தில் தங்கியிருந்தது புலனறுவைக்கு அருகில் உள்ள கல்லால என்ற ஒரு கிராமத்தில் ஒரு அகதி முகாம், தற்காலிக அகதி முகாமில் ஒரு 20-25 பேர்களுடன். அப்பொழுது தொலைத்தொடர்புகளும் வீட்டில் எனது குடும்பத்தோடும் கூட எனக்கு தொடர்புகள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் வானொலி செய்திகளை மட்டும் கேட்டுக்கொண்டு 2-3 நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு கொழும்புக்கு டெலிஃபோன் பண்ணி அறியக்கூடியதாக இருந்தது. நான் தான் அந்த இதண்டும் எனக்கு என்ன அவர்கள் தேடி கொழும்பு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக நேரம் யோகநாதன் என்பவர் இருந்தார். அவருக்கு போலீஸ் மெசேஜும் அறிவித்திருக்கிறார் என்று. ஆனால் அவரும் என்னை ட்ரேஸ் பண்ணிக்கொள்ள இல்லாமல் இருந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் நான் அவங்களை தொடர்பு கொண்டேன். பிறகு உடனே அவர்கள் வாகனங்களை அனுப்பி என்னை கொழும்புக்கு எடுத்து நான் உடனே வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அத்தியாவசிய சேவையில் இருக்கும் பொழுது நாங்கள் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு முக்கியமாக உணவுப் பொருட்கள், அத்தியாவசியமான சேவைகள் போன்றவற்றை வழங்குவது எங்களுக்கு பொறுப்பாக இருந்தது. அப்பொழுது எங்களுக்கு சகல அதிகாரங்களும். உங்களுக்கு பயம் இருக்கவில்லையா? நீங்கள் போகின்ற இடம் அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த மண்ணாக இருந்தாலும் இந்த மண்ணில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பும் இருந்தது. அதே நேரம் சகல அரசாங்க அதிபர்களும் எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். மக்களும் கூட, ஏனென்றால் அவர்களுக்குரிய சேவைகளை நாங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருந்ததுனால எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. நான் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டிலிருந்து 98ஆம் ஆண்டு 8 வருடங்கள் சரியான பீக் டைமில் வேலை செய்யக்கூடிய இருந்தது. எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அதே காலப்பகுதியில் இவ்வாறு இந்த SLAS தரத்தில் கல்வி பயின்ற சில கல்விமான்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் தானே? ஆமாம், அது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நான் அதுக்கு முதல் 90ஆம் ஆண்டுக்கு முதல் 87, 88, 89ஆம் ஆண்டு அளவில் நான் கிண்ணியா பிரதேச செயலாளராக நான் இருக்கும் பொழுது, அந்நேரம் உதவி அரசாங்க அதிபர் என்று எங்களை அழைக்கப்படுவார்கள். மூதூரில் உதவி அரசாங்க அதிபராக ஜனாப் மர்ஹூம் ஹபீப் முகமது அவர்கள் வேலை செய்தார்கள். அவர்கள் உண்மையில் அனுராபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு ஜாமியா நலிமியா பட்டதாரியும் கூட. அவர் அந்த மௌத்தார், அதாவது காலமாகறதுக்கு முதல் நாள் என்னுடைய குவார்ட்டர்ஸ்லேயே கிண்ணியாவில் தங்கியிருந்தவர். அடுத்த நாள் தான் அவர் அந்த அங்கே மூதுருக்கு போய், அதுக்கு அடுத்த நாள் நான் கேள்விப்பட்டேன் அவர் சுட்டுப்பட்டு காலமானதாகவும். பிறகு அரசாங்க அதிபர் என்னிடம் தான் கூறினார் அவருடைய ஜனாசாவை அங்கிருந்து அவருடைய கிராமமான கணேவல் பொலைக்கு கொண்டு செல்லுமாறு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு சொக்கான ஒரு நியூஸாக இருந்தது. அதுபோல் எத்தனையோ பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. சில வேளை எங்களிடம் எந்த அளவு வாகனங்கள் இருந்தாலும் சில நேரம் வாகனங்களை பாய்க்காமல் பஸ்லேயும் மோட்டர் சைக்கிள்லையும் போகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு அத்தியாவசிய சேவையில் வந்ததுக்கு பிறகும் சில நேரங்களில் வடக்கு பகுதிகள், அதுவும் தீவு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சேவைகளை செய்கிறதுக்காக சில தேவைப்பாடு பொருட்களை கொண்டு செல்வதற்காக ஹெலிகாப்டர் போன்றவற்றில் போக வேண்டியிருந்தது. அதுவும் மிகவும் மோசமான காலமாக இருந்தது. உங்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப்க்கும் இடையில் ஒரு சிறந்த ஒரு உறவு இருந்திருக்கிறது. எனவே அந்த உறவும் ஒரு நட்புடன் கூடிய உறவாக இருந்திருக்கிறது.
இந்த அவருடன் இணைந்து செயலாற்றிய அந்த காலப்பகுதியினுடனான உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், நான் 98ஆம் ஆண்டு அத்தியாவசிய சேவை ஆணையாளர் பதவியிலிருந்து விலகி நான் பொது நிர்வாக அமைச்சு மற்ற அமைச்சுகளிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது 2004ஆம் ஆண்டு நான் 1994ஆம் ஆண்டு புனர்வாழ்வு அமைச்சோடு எங்களுடைய அத்தியாவசிய சேவை பிரிவு இயங்கும் பொழுது அஷ்ரஃப் அவர்கள் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு அமைச்சராகவும் எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு அமைச்சராக வருகின்றார். அந்நேரம் அவருக்கு போர்ட் அண்ட் ஷிப்பிங்கும் புனர்வாழ்வு அமைச்சும் இருந்தார். அப்போ அந்த அமைச்சில் அவர் ஆரம்பத்தில் பொதுவாக ஆட்களை அல்லது அறிமுகங்களை செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வகையில் நான் அவரோட மிகவும் நெருக்கமாக கடமையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் கிட்ட அவரோடு நான் வேலை செய்தேன். மறக்க முடியாத ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா அவருடன் பணியாற்றிய காலத்தில்? ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் அந்த எனது கடமைகளுக்கு மேலதிகமாக நான் இந்த இலங்கையில் உள்ள பிரதேச செயலகங்கள் பிரிவு செய்ய வேண்டிய குழுவுக்கும் நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். நான் அப்போ அந்த குழுவில் அதில் ஒரு 6-7 பேர் இருந்தவர்களில் நான் மட்டும் ஒரு முஸ்லீமாக இயங்கினேன். அப்போ நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து அந்த எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதில் தலைவராக நிறம் பனம்பலன என்ற ஒருவர் இருந்தவர். அப்போ அந்த இது குழுவில் நாங்கள் இருந்தது. அந்நேரம் நான் கௌரவ அஷ்ரஃப் அவர்களுடைய மினிஸ்ட்ரியோடு தான் வேலை செய்தேன். அப்போ அந்த நேரத்தில் நான் அந்த குழுவில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் எனக்கு சில அந்த எடுத்த தீர்மானங்களோட எனக்கு உடன்பட முடியாமல் போய்விட்டது. அதாவது அந்த குழுவினர் எடுத்த தீர்மானங்கள் இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஒரு குழு அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அதில் உடன்படாவிட்டால் நாங்கள் அதுக்காக ஒரு மறுப்பறிக்கையை வேறையாக சமர்ப்பிக்கலாம். அப்போ எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இருக்கையில் நான் அப்போ ஒரு விஷயங்களில் சில பிரிவுகளில் அப்போ நான் இந்த மறுப்பறிக்கையை நான் சமர்ப்பித்தேன். நான் அதில் அந்த குழுவோட அறிக்கையோடு அப்போ அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பொழுது அதை கேள்வியிட்ட அமைச்சர் அஷ்ரஃப் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு என்னை கூப்பிட்டு அதை பற்றி உண்மையாக என்னை விமர்சித்து சொன்னார். பாராட்டி ஒரு மறக்க முடியாத சந்தர்ப்பம். ஏனென்றால் அவ்வாறான விமர்சனங்கள் அல்லது தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வது என்பதற்கான முயற்சிகள் தற்காலத்தில் தான் ஓரளவுக்கு அந்த எடுக்கப்படுகின்றன. அந்த காலப்பகுதியில் அவ்வளவு தீர்க்கமானதாக அதே நேரத்தில் தூர நோக்கோடு யாரும் சிந்திப்பதில்லை. நீங்கள் அந்த காலத்திலே அவ்வாறான ஒரு செயற்பாடை மேற்கொண்டிருப்பது அவருக்கு பிடித்திருக்கும். அந்த காலகட்டத்தை தாண்டி நீங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோடும் மிக நீண்ட காலம் பணிபுரிந்திருக்கிறீர்கள். அவருடன் அந்த சேவையாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ஆமாம், அதன் பிறகு 2002ஆம் ஆண்டு தற்போதைய பிரதமராக இருக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த 2002ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் அந்த அமைச்சில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது அந்நேரம் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் என்று சொல்லப்பட்டது. அந்நேரம் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் என்ற மினிஸ்ட்ரியில் நான் அடிஷ்னல் செக்ரட்டரியாக மேலதிக செயலாளராக கடமையாற்றினேன். அந்த அரசாங்கம் 2 வருடம் கிட்டதான். அதோட நான் பிறகு வேறு மினிஸ்ட்ரிகளுக்கு மாற்றமலாகி போய்விட்டேன். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு நான் அது மட்டும் மேலதிக செயலாளராக பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்ட்ரி மற்றது மீன்பிடித்துறை அமைச்சு அப்படியானவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தேன். கடைசியாக பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது தான் எனக்கு 2015ஆம் ஆண்டு வந்த நல்லாட்சி அரசாங்க நேரத்தில் எனக்கு செக்ரட்டரியாக நியமனம் கிடைத்தது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரிசம் மினிஸ்ட்ரிக்கு, விளையாட்டுத்துறை சுற்றாடல் அமைச்சுக்கு. அதுக்கு அமைச்சராக கௌரவ நவீன் திசாநாயக் அவர்கள் இருந்தார்கள். அந்த அமைச்சில் கிட்டத்தட்ட 1 வருடம் சேவையாற்றினேன்.
அதன் பிறகு 100 நாள் காலத்தின் பிறகு அடுத்த பொதுத் தேர்தலின் பின்பு எனக்கு தற்போதைய பிரதம மந்திரியின் அமைச்சான நேஷனல் பாலிசிஸ் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதாரத்துறை அமைச்சின் செயலாளராக வாய்ப்பாற்ற எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த அமைச்சின் வேலைகள் பெருவாரியாக இருந்தது. உதாரணமாக பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம், கிராமிய அபிவிருத்தி திட்டம், தேசிய இளைஞர் விவகார அந்த குழுக்கள், பெரும்பாரியான அமைச்சின் வேலைகள் செய்யக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் பிரதமரோடு வேலை செய்வதும் அவ்வளவு கடினமாக எனக்கு தோன்றவில்லை. இருந்தாலும் 7 நாட்களும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய எதிர்பார்ப்புகள் காணப்பட்டது. சரி, நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பொருளாதார கொள்கை திட்டமிடல் அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர் மையம் ரஃபீக் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தினுடைய செயலாளராக செயற்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான கல்விமான், அதனத்தில் நிர்வாக சேவையில் அதுயர் பல பதவிகளை வகித்த ஒருவர். உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிரதமரோடு அந்த தற்போதைய ரணில் விக்ரமசிங்க பிரதமரோடு நீங்கள் அந்த செயற்பட்ட காலத்தில் அவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றன. அதாவது அவர் முகத்துக்கு நேரே பேச மாட்டார், அதே நேரத்தில் அவர் சில சந்தர்ப்பங்களில் கடினமாக நடந்து கொள்வார், அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மதிப்பளிப்பதில்லை என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் உலா வருகின்றன. இருந்தாலும் நீங்கள் அவரோடு நெருங்கி பழகி ஒருவர், மிக நீண்ட காலமாக 2 தடவைகளுக்கு மேல் அவரோடு இணைந்து செயற்பட்டிருக்கிறீர்கள். இந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவருடைய செயற்பாடுகள் எப்படி? இதனை நீங்கள் எவ்வாறு சமாளித்துக் கொண்டு அவரோடு இந்த விடயங்களை அணுகி உங்களுடைய அமைச்சினுடைய செயலாளருக்கான அந்த விடயங்களை எவ்வாறு முன்னெடுத்து சென்றீர்கள்? ஆமாம், நான் கடைசியாக இருந்த அமைச்சை எடுத்துக்கொண்டால் நேஷனல் பாலிசிஸ் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அந்த அமைச்சு தான் அவரோடு நேரடியாக அவர் அமைச்சராகவும் நான் செயலாளராகவும் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த அமைச்சின் செயலாளராக கூட எனக்கு அந்த அமைச்சுக்கு நான் நியமிக்கப்படுவேன் என்றது கூட எனக்கு கடைசி நேரத்தில் தான் தெரிய வந்தது. அவராகவே தான் தானாக என்னை செலக்ட் பண்ணியிருந்தார். இருந்தாலும் நான் ஒரு விடயம் என்னென்றால், தற்போதைய பிரதமர் அவர்கள் எங்களுடைய அமைச்சுக்கு விஜயம் செய்ய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஒரு தரமோ இதுதான் வந்தவர், மற்றும்படி அவர் மினிஸ்ட்ரிக்கு அங்கே வர மாட்டார். ஆனால் நாங்கள் தான் ஏதாவது மீட்டிங்கள் அல்லது சந்திக்க வேண்டும் என்றால் டெம்பிள் ட்ரீஸ்களுக்கு போய் மீட்டிங்கள் அதில் கலந்து வேண்டும். எப்படியும் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவைகள் போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனாலும் எந்த விடயங்கள் அல்லது என்ன தீர்மானத்தை அவரோடு எடுக்க வேணும் அல்லது என்னத்தை பற்றி நாங்கள் காலந்து ஆலோசித்து அவர்கிட்ட எடுக்கணும் என்றாலும் கூட ஃபைலில் தேவையான விளக்க குறிப்புகளோடு நாங்கள் செல்லும் பொழுது அவர் எந்த மறுப்புமே தெரிவிக்காமல் அதற்கு சம்மதத்தை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் நான் 100% கண்டிருக்கிறேன். மறுத்து அல்லது இல்லை இது செய்ய முடியாது என்று சொன்ன சந்தர்ப்பங்கள் மிகவும் மிகவும் குறைவு. அப்படி சில வேளை உத்தியோகபூர்வமாக வெளிநாட்டு விஜயங்களுக்கு போவது என்றாலும் கூட அல்லது வேறு வெளிநாட்டு மாநாடுகளுக்கு போகணும் என்றாலும் கூட அதில் எந்த மறுப்புகளும் அவர் தாரதாக இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எனக்கு அந்த 2 வருடமாக அவரோடு நேரடியாக அமைச்சில் வேலை செய்ததில் எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்க. அதாவது நீங்கள் இவ்வளவு காலம் அந்த பணிபுரிந்த காலப்பகுதியில் எதிர்கொண்ட முக்கியமான சவால் என்று ஏதேனும் இருக்கிறதா? மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்று திண்டாடி ஒரு சந்தர்ப்பம்? அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லலாம். அந்த 2 வருட காலப்பகுதிக்குள்ள எங்களோட இந்த அக்ரஹார என்று சொல்லப்படுற தேசிய காப்புறுதி அந்த இது எனது அமைச்சின் கீழே இருந்தது. அந்த அமைச்சு முதல் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்னென்றால், இயற்கை அழிவுகளால் பாதிக்கப்படுகின்ற சகல தனிப்பட்ட ஆட்கள சொத்துக்களும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஷூர் பண்ணப்படுறது. நாங்கள் காசு கட்ட தேவையில்லை அல்லது அந்த பயனாளிகள் காசு கட்ட தேவையில்லை. இப்போ அந்த திட்டம் அமலில் இருக்கிறது. அப்போ அந்த கடைசியாக அந்த எடுத்த தீர்மானத்தில் ஒரு நாளைக்கு முதல் தான் நாங்கள் அந்த இன்சூரன்ஸை ஓகே பண்ணியிருந்தோம். அது கவர்மெண்ட் தான் அந்த இன்ஷூர் பண்ணுறது. அப்போ மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்தால் உடனடியாக நாங்கள் அந்த இன்ஷூர் மடத்திலேருந்து பணம் வழங்குறது. அப்போ
ஒரு திடீரென்று ஒரு வெள்ளப்பெருக்கொண்டு ஏற்பட்டது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே. நான் நினைக்கிறேன் அது மத்திய பகுதிகளில் தென் பகுதிகளில் சேர்ந்த பகுதிகளில், முக்கியமாக தென்பகுதி. அதில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு ஒரு 10 நாளைக்குள்ளே அதை பார்க்கும் பொழுது நாங்கள் அதுக்கு நஷ்டஈடு, ஏன்னா அது முதல் தரம், ஃபஸ்ட் டைம் நஷ்டஈடு வழங்கணும் என்று பார்க்கக்குள்ளே எங்களுக்கு இந்த நஷ்டஈடு ஒரு நாளைக்கு முதல் தான் நாங்கள் அதை செய்திருந்ததால் அது பெரிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் யோசித்தோம். எங்களுக்கு நஷ்டஈடு வழங்குறதுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையான்னு பார்த்த பொழுது ஒரு நாளைக்கு மேல் நாங்கள் அந்த இன்சூரை செய்திருந்ததால் கஷ்டமாக இருந்தது, இலகுவாக இருந்தது. அது இன்சூர் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு நாள் பிந்திருந்தால் செய்திருக்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு ஈவன் பிரதம மந்திரி அவர்களும் பாராட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதாவது நீங்கள் சொல்வது 2002-2004 காலம், இந்த 2015க்கு பிற்பட்ட 16ஆம் ஆண்டு. சரி சரி. அதே நேரத்தில் உங்களுடைய இந்த அரச அதிகாரியாக நீங்கள் கடமையாற்றிய பொழுது பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் மிக முக்கியமான மாநாடுகளில் கலந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எமது நாட்டில் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணத் தோன்றிய ஏதேனும் தருணங்கள் இருக்கிறதா இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள சென்ற போது? ஆமாம், நான் ஆரம்பத்திலிருந்து எரிபொருள் அமைச்சிலிருந்து மற்றது விளையாட்டுத்துறை அமைச்சிலிருந்து கடைசியாக இருந்த அமைச்சர்களிலிருந்தும் கனக தடவைகள் எனக்கு வெளிநாடுகளுக்கு போக சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்ட்ரியில் இருக்கக்குள்ளே நான் கூடுதலாக பாகிஸ்தான், ஏன்னா கூடுதலாக சாக் எனர்ஜி சென்டர் என்றதோட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ அடிக்கடி நாங்கள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படியான நாடுகளுக்கு போக சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதில் சில நேரம் நான் பாகிஸ்தான் அந்த சாக்க இலங்கை குழுவுக்கு பிரதிநிதியாக கூட 2-3 தடவை போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதோட விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு வந்ததன் பிறகு நான் ஒரு தடவை ஜெர்மனிக்கும் மற்றது இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போக சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி. இந்த அமைப்பில் இறுதியாக இருந்த பொருளாதார விவகார அமைச்சில் இருக்கும் பொழுது கூடுதலாக இலங்கை பொருளாதார உதவிகள் அல்லது கடன் உதவிகள் அப்படியான போன்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி அதில் தலைமையகமான பிலிப்பீன்ஸுக்கு போக வேண்டியிருந்தது அடிக்கடி. அதே போன்று உலக வங்கி வாஷிங்டனுக்கு போக வேண்டியிருந்தது, IMF. அப்படியான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தைகளையும் கூட நாங்கள் ஒரு குழுவாக கலந்து கொண்டாலும் எங்களுடைய அமைச்சு மிகவும் முக்கியமான அமைச்சாகும். எங்களுடைய அமைச்சும் முதல் அமைச்சும், அதாவது நிதி அமைச்சும், அந்த செயலாளர்கள் வேறு சில முக்கியமான ப்ரொஜெக்டுகளை செய்கின்ற சில செயலாளர்களோடு நாங்கள் அந்த விஜயத்தை மேற்கொள்வோம். அவ்வாறு சந்தர்ப்பங்களும் நாங்கள் தயாராக சென்று போய் அந்த மீட்டிங்களில் கலந்து கொள்வதனால எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் அல்லது அவங்களிடமிருந்து அந்த திட்டங்களை அனுமதி பெற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய உயர்தர பரீட்சையில் வணிகத்துறையில் நீங்கள் கலைத்துறையில் தான். அப்படினால் எப்படி நீங்கள் பொருளாதார அமைச்சை? அது நான் அதில் உயர்தரத்தில் நான் கலைத்துறையை செய்த பொழுது கலைத்துறையில் 3 பாடங்களில் 1 பொருளாதாரம் எக்கனாமிக்ஸாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் நான் அதுக்கு பிறகு செய்த மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் கூட கூடுதலான பொருளாதார பாடங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதோடு நான் சட்டத்துறையிலும் நான் ஒரு சட்டத்தரணியாகவும் உள்ளேன். நீங்கள் அதனை பிற்காலத்தில் திறந்த பல்கலைக்கழகத்தில் LLB முடித்து சட்டத்தரணி. உங்களுடைய இந்த காலப்பகுதியில் நீங்கள் பல அமைச்சர்களோடு பணிபுரிந்திருப்பீர்கள். அதில் மக்களுக்கு நேர்த்தியாக எத்தனை பேர் எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் கூட மக்களுக்கான சேவை என்பது எல்லோராலும் கொடுத்து விட முடியாது. அதே நேரத்தில் எது தேவை என்பதை சரியாக உணர்ந்து குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திற்குள் மக்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் ஒரு சில அமைச்சர்கள் முக்கியமாக வல்லவர்களாக இருப்பார்கள். அப்படி நீங்கள் பார்த்து வியந்த அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் என்று நீங்கள் யாரை கருதுவீர்கள்?
ஆரம்பத்தில் நாங்கள் அரசு சேவையில் சேரும் பொழுது கூடுதலாக அரசியல்வாதிகள் அல்லது அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு கூடுதலாக உதவியை செய்வதாக இருப்பார்களே ஒழிய இடைஞ்சலாக இருக்க மாட்டார்கள். இப்போதைய சந்தர்ப்பத்தில் பெருவாரியான இடங்களில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் கூடுதலாக அரசியல் நிர்பந்தங்கள் அல்லது பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருப்பதாக. அதனால் நிர்வாக உத்தியோகத்தர்கள் அல்லது அதிகாரிகள் சுதந்திரமாக வேலை செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுவது உண்டு. அதனால் எனக்கு இருந்த சந்தர்ப்பங்களில் கடந்த கிட்டத்தட்ட நான் 35 வருடங்கள் நிர்வாகத்துறையில் இருந்து நான் அவ்வாறான பலவந்தங்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. அதனால் நான் எந்த பிரச்சனைகளையும் நான் எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கவில்லை உங்களை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் பிரதமரை ஒரு சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர் என்று கூறுவார்கள். அதாவது அவர் பொருளியல் படித்திருக்காவிட்டாலும் கூட ஒரு சட்டத்தணியாக இருந்தாலும் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் அதனை உயர்த்திய பெருமை அவருக்கு இருக்கிறது. எனவே 2-3 சந்தர்ப்பங்களில் அதை அவர் நிரூபித்திருக்கிறார். எனவே அவ்வாறான ஒரு மக்களினுடைய நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் அண்மைக்கால செயற்பாடுகள் அதற்கு மாற்றமாக இருக்கிறது எனும் அடிப்படையில் பல விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. நீங்கள் பார்த்த வகையில் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கும்? அதனிடத்தில் அவர் எவ்வாறான நடவடிக்கைகளில் மிகவும் தேர்ச்சியாக செயற்படக்கூடிய ஒருவராக நீங்கள் இனங்கண்டிருக்கிறீர்கள்? பொருளாதாரத்துறையை பொறுத்த வகையில் அவர் பல எக்கனாமிக் ஃபோரம்களில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் மற்றது பல வெளிநாடுகளிலும் ஈவன் இந்தியா சாக் கண்ட்ரீஸ்களிலையும் கலந்து கொண்டிருக்கிறார். சிங்கப்பூர் அப்படியான நாடுகளில் நானும் அவதானித்திருக்கிறேன். அவர் ஒரு சட்டத்தரணியாக மாத்திரம் இருந்தாலும் கூட மிகவும் திறம்பட பொருளாதாரத்துறையில் பாண்டித்தியம் பெற்றவர் போன்று அவருடைய பேச்சுக்கள் அல்லது ஒரு தூர நோக்குடைய பேச்சுக்களாக இருக்கும். அவ்வாறு செயற்பட்டும் உண்டார். அந்த வகையில் அவர் தற்போதைய சிலர் குற்றஞ்சாட்டுவது போன்று சில பிரச்சனைகள் உண்மை என்று எனக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அவர் பொருளாதாரத்தில் மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர் போன்றும் அவருடைய தீர்மானங்கள் நல்ல சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை நான் அவதானித்திருக்கிறேன். ஏனென்றால் நான் கடைசியாக இருந்த பொழுது கூட எங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று தந்தார்கள் ஒரு வருடத்துக்கு. அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தவிர ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கிராம பிரிவுகளுக்கும் நான் நினைக்கிறேன் 10 மில்லியன் பொறுப்பான திட்டங்களை செய்து 1 இயருக்குள்ளே நிறைவேற்ற வேண்டுமாண்டு. அப்போ நாங்கள் அதுக்குரிய திட்டங்களை எல்லாம் பெற்று அதெல்லாம் அவருடைய எண்ணக்கருக்கள் தான். அப்போ அதை நான் சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட 195% மேலே சக்ஸஸ். அது 2 வருடம் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் சாதாரணமான நேரங்களில் நீங்கள் அலுவலகத்தில் கடமை புரிந்திருப்பீர்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்கிற பொழுது அவருக்கு மிகவும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சில விடயதானங்களை நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு வழங்குகின்ற ஆலோசனைகள் எப்படியானதாக இருந்திருக்கு? ஆமாம், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில கஷ்டமான அல்லது லேட்டாகி இரவில் அல்லது காலையில் நேரத்தில் சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள்கிட்ட அவருடைய ஆலோசனைகளை பெற வேண்டியிருந்த பொழுதும் நாங்கள் நேரடியாக அவரோடு தொலைபேசியில் கலந்துரையாட வாய்ப்புகள் இருந்தது. அந்நேரத்தில் அவர் உடனடியாக எங்களுக்கு உரிய தெளிவான கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. எனக்கு அவரோட வேலை செய்கிற பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. உங்களுக்கு தனிப்பட்ட இருந்ததில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் பாடசாலையில் கல்வி கற்றதை தாண்டி பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்ததற்கு பிறகு ஒரு அமைச்சனுடைய செயலாளர் என்பது அதிஉயர் பதவி ஒரு நிர்வாக சேவை உத்தியோகத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு. எனவே இந்தளவு உயர்கின்ற இந்த காலப்பகுதியில் உங்களுடைய தந்தையாருடைய ஈடுபாடு பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதனத்தில் அவர் உங்களை எப்படி வழிநடத்தினார் என்பது பற்றி கூறியிருந்தீர்கள். இவற்றை பற்றியெல்லாம் உங்களுடைய தந்தையார் நான் இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன் என்று எப்போதாவது வியந்து உங்களை பாராட்டி இருக்கிறாரா? அவர் நான் அத்தியாவசிய சேவை
அல்லது அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. உண்மையில் அவர் பாராட்டக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருந்தது. நான் நிரம்பிச்சேன், சந்தோஷப்பட்டேன். நான் உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். நாங்கள் நான் என்னோட சேர்த்து 2 சகோதரர்களும் இன்னொரு சகோதரி. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் என்று ஏதேனும் இருக்கிறது? எனக்கு தாய் நான் பிறந்து ஒரு 2 வருடங்களுக்குள் காலமாகிவிட்டார்கள். அவர்களை எனக்கு பெருசாக தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு குறை. இருந்தாலும் தாய் இல்லாத குறையை தகப்பன் எனக்கு சம்பூர்ணமாக வழங்கினார். இப்போது நீங்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய செயலராக கடமை புரிகிறீர்கள். இது நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். அதே நேரத்தில் காணாமல் போர் அலுவலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுமா என்ற கேள்விகள் இருந்த நிலையில் இப்போது உங்களுடைய அந்த செயற்பாடுகள் எப்படி அமைந்திருக்கின்றன? ஆமாம், இந்த காணாமல் போனோர் இது 2016ஆம் ஆண்டு காணாமல் போனோர் சட்டத்தின் கீழ் நாங்கள் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தற்பொழுது கிட்டத்தட்ட 10 அதிக சாக்லேட் சுவை கொண்ட புதிய மேலிபன் ரியல் சாக்லேட் கிரீம் பிஸ்கட் இப்ப ஃப்ரெண்ட்ஸ். கூடுதலாக இது வடபகுதியில் அல்லது வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்த பிரச்சனைகளால் காணாமல் போனாக்கள் மட்டுமல்ல, இலங்கையின் எந்த பகுதியிலும் எந்த காலத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய காணாமல் போனவர்கள் சந்தர்ப்பங்களையும் உள்ளடக்கிய விதத்தில் சட்டம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு வடக்கா அல்லது தெற்கா என்ற பிரச்சனை அல்ல. நாங்கள் கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்களுக்கு சகல அங்கத்தவர்களும் எங்களோட உத்தியோகத்தவர்களோடு நாங்கள் சென்று மக்களுக்கு இதை பற்றி விளக்கப்படுத்தியிருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் ஒரு இடைக்கால அறிக்கையை கூட கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் பிரதம மந்திரியிடம் சமர்ப்பித்துள்ளார்கள். ஆகவே அவர்களும் சுமூகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்போது மன்னார் மாவட்டத்தில் ஒரு பிணைகுழு மனித எலும்பு கூடுகள் சில கண்டடிக்கப்பட்டு அது சம்பந்தமான வேலைகளும் எங்களுடைய அலுவலகத்தினால கோஆர்டினேட் பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பேர். அவர்கள் 2 பேரும் திருமணமாகி 2 பேரும் ஆஸ்திரேலியாவில் இடம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். சரி, உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் எப்படி கழிப்பீர்கள்? தற்போது ஓய்வு பெற்ற பிறகு நான் இந்த இதில் வேலை செய்வதனால் கூடுதலாக கொஞ்சம் முதல் இருந்த மாதிரி உரத்த ரஷ் இல்லாட்டாலும் தினமும் நான் அலுவலகத்தில் செல்வதனால் ஓய்வு நேரம் குறைவு இருந்தாலும் நான் வார இறுதி நாட்கள் மற்ற விடுமுறை நாட்கள் நானும் மனைவியும் காலத்தை கழிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உயரத்தை அடைந்ததையிட்டு நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அது மாதிரி எனது தாய் தகப்பனாளுக்கும் எனக்கு இது சம்பந்தமாக நன்றியை கூறுகின்றேன். நீங்கள் அதாவது எதிர்பார்த்த இடத்திற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்ற நினைப்பு இருக்கிறது. கண்டாயம் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏதேனும் ஒன்றை பற்றி நீங்கள் அவ்வாறாக நினைத்த சந்தர்ப்பங்கள் குறைவு. ஏனென்றால் நான் வேறொரு டார்கெட் எனக்கு இருக்கே இல்லை. நான் இதில் நிர்வாக சேவையிலேயே வந்ததால் இறுதியாக நிர்வாக சேவையில் ஆக மேக்சிமம் போக வேண்டிய பொசிஷன் ஒரு அமைச்சின் செயலாளர். அதுவும் அந்த அமைச்சின் செயலாளர் ஒரு பிரதம மந்திரிகளே அமைச்சின் செயலாளர் என்று வந்தது எனக்கு சம்பூர்ணமான திருப்தி. அதுக்கு நான் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்துவேன். அதே நேரத்தில் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அல்லது இப்போது நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு கவலை தருகின்ற சம்பவம் என்றால் எதை கூறுவீர்கள்? அவ்வாறாக பெரிய சந்தர்ப்பங்கள் குறைவு இருந்தாலும் எனது தாயினை நான் சந்திக்க இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு எந்நேரமும் அந்த கவலை இருக்கின்றது. அதேபோல் தகப்பனும் என்னோட கூட இருந்து அந்த குறையை நிறைச்சு கொண்டிருந்தார். அதோடு எனக்கு அண்மையில் ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. என்னுடைய மாமனார் காத்தாங்குடியில் இஸ்மாயில் பஹாஜியார் என்று லங்கா ஹார்ட்வேர் உரிமையாளர் அவர்கள் திடீரென்று காலமானார்கள். அது ஒரு பெரிய ஒரு துக்கமான செய்தியாக இருந்தது. அது அவரும் மிகவும் பெரிய ஒரு கொடை வள்ளலும் பெரிய பிரபலமான தனவந்தரமாக வாழ்ந்தவர்கள். அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக காணப்பட்டது.
சரி, நிகழ்ச்சியில் என்னுடைய கடைசி கேள்வி, இந்த நிர்வாக சேவை சார்ந்த பரீட்சைகளில் போட்டி பரீட்சைகளில் கலந்து கொள்கின்றவர்கள் பொதுவாக சித்தி எய்துவது குறைவு. அதுவும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த உயர் வருவது என்பது மிகவும் அரிதாகவே நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பொதுவாக நிர்வாக போட்டி பரீட்சைகள் மிகவும் ஒரு அந்நேரம் நாங்கள் இருக்கக்குள்ள ஒரு 3-4 பேப்பர் இருந்தது. அந்த வினாப்பத்திரங்கள் எல்லாம் அந்த பேப்பர்களுக்கு தேவையான அளவு டைம் இருந்தால் செய்யலாம். குறிப்பிட்ட டைம் ஒரு 1 ஹவருக்குள்ளே அல்லது 45 மினிட்ஸுக்குள்ளே செய்ய வேண்டியதால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் அந்த பாடங்களில் மிக முக்கியமாக இருந்தது. பொது அறிவு அல்லது பொது உழைச்சார் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் என்ற பேப்பர் இருந்தது. அதெல்லாம் 40 மினிட்ஸோ 45 மினிட்ஸுக்குள்ளே செய்ய வேண்டியது. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கூடுதலாக செய்யும் பொழுது மாணவர்கள் அதில் சித்தி அடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நேரம் ஆனால் இப்பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் இருந்த காலம் மாதிரி அல்ல. இப்போ ஒரு அளவுக்கு நாங்கள் சிறுபான்மை இனத்தவர்களும் இந்த போட்டி பரீட்சையில் சித்தி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானியக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த எங்களுடைய வீதாசாரத்துக்கு ஏற்ப இல்லை என்று தான் கூறணும். அதாவது அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறையவே இருக்கின்றன. நிறையவே இருக்கிறது. பிள்ளைகள் அந்த காலத்தை விட இப்போ பிள்ளைகளும் கூடுதலாக இன்டெலிஜென்ட் உள்ளாக்களாக இருக்கிறாங்க. ஆகவே இதுகளில் பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்க இல்லாது திறம்பட செய்து அதை பிளான் பண்ணினால் அவங்க சித்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. சரி, நன்றி சார். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்கள் நீண்ட நேரம் பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்களும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு அதிதியாக அழைத்தமைக்காக உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து இதுவரையும் பேசியதே பொருளாதார கொள்கை திட்டமிடல் அமைச்சினுடைய முன்னாள் செயலாளராக செயற்பட்ட திரு எம் ரஃபீக் அவர்கள். அவர் நிர்வாக சேவையில் பல்வேறு பதவிகளை வகித்த ஒருவர். பல அமைச்சுக்களுக்கு மேலதிக செயலாளராக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் உதவி செயலாளராக இருந்திருக்கிறார். உதவி அரசாங்க அதிபராக பல பிரதேசங்களில் செயலாற்றிய, அதே நேரத்தில் மக்கள் தொண்டாற்றிய ஒரு முக்கியமான ஒரு கல்விமான். எனவே இந்த காலப்பகுதி என்பது மிக முக்கியமான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் இந்த நிர்வாக சேவை சார்ந்த துறைகளில் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வருவது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே இவர்களை நீங்கள் முன்னுதாரணமாக முன்னோடியாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ளலாம். எனவே ஒரு பெரிய இழப்பினை அவர் சிறிய வயதிலே சந்தித்திருந்தாலும் கூட அந்த இழப்பினை ஒரு முக்கியமான வெற்றிக்கான ஒரு அடையாளமாக அதனை எடுத்துக்கொண்டு அதனூடாக பயணித்து இன்று இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு அமைச்சினுடைய செயலாளராக இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்று இப்போதும் அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு எமது நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.